ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து கேஸ் வைஸ் ப்ளஸ் பாக்ஸ் வைஸ் காட்டியிருப்பேன். ஒரிஜினல் பாக்ஸில் பிரெடட் கேபிள் இருக்கும். டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஐஃபோனுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நார்மலாக ஒரு மாதிரி ஒரு கேபிள் இருக்கும், ரொம்ப ஃபிலிம்ஸி, அந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் நம்ம ஏர்போர்ட்ஸ் வைக்கிறது இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் உடஞ்சி ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபஸ்ட் காப்பியில். ஓகே, அது கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக காப்பி பண்ணி ஒரு பாக்ஸில் ஒன்று போட்டு கொடுத்துட்டாலும் நீங்கள் ஏர்போர்ட்ஸ் கேஸ் திறக்கும் போதே மேலே வந்து அபவ் 700 mAh இருந்ததுன்னா அது டூப்ளிகேட். ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா 523 சம்திங் தான் இருக்கும் mAh. சாரி, நான் டேரெக்டாக நானே பார்த்து சொல்லிடுறேன், எதுக்கு உங்களை இது பண்ணுறது. கரெக்ட், 523 mAhன்னு இருக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 செகண்ட் ஜென்ரேஷன். என்னடா நம்மளுக்கு இப்போ வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்துருச்சுன்னா, ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஹிசிங் நாய்ஸ் வந்து ரைட் சைட் பர்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான், இதுவும் அதுவும் ஒரே ரேட்டில் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 போதும், ப்ரோ 3 வேணாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட்லேயும் ஆஃபர்ஸ்லேயும் வந்தது. அண்ட் இது கேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என் பேர் வச்சு அழகாக நான் போட்டிருக்கேன்.